இன்றைக்கி ஒருத்தருக்கு டாட்டா பை பை சொல்ல போகிறோம். வணக்கம் மக்களே, 30 டேஸில் 50K ஏர்ன் பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி டே 17. இன்றைக்கி மே 4ஆம் தேதி. சூரியனே வரலை, டாட்டா பை பை சொல்லிட்டோம். 3 நாள் ஒர்க்குக்கு லீவ் விட்டதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்திருக்கோம். சரி, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு காரை வந்து கிருட்டுன்னு வந்து அங்கேயே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வெயில் வரதுக்கு முன்னாடியே செல்லூர்லேருந்து போய் பிபிக்குள்ளே வந்துட்டோம். இதோட பேர் வந்து ரோசி கிடையாதான், டோராவா. பார்த்துட்டு அங்கே இருக்கிற காரை பண்ணிட்டு கிளம்பிட்டோம். செல்லூர் வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பள்ளங்கள்லாம் முடிந்தாங்க. அந்த பள்ளத்துக்கிட்ட தான் வந்து காரே நின்றுருக்கு. 3 நாள் லீவ் போட்டதுனால கஸ்டமர்லாம் வந்து பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குண்டு. அப்படியே கிருட்டுன்னு வந்து அந்த காரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படியே பக்கத்தில் இருக்க செல்லூர் காரையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து பிஃபோர் எடுக்க முடியல, ஏன்னா கேமரா ஆடிக்கிட்டே இருந்ததுனால வந்து எடுக்கலை. நெக்ஸ்ட்டு கார் வந்து ஐயர் பங்களா தான் போகணும். ஆனால் ஐயர் பங்களா போக விடலை. ஏன்னா வந்து சாமி அந்த சைடு தான் வந்து கிராஸ் ஆகி போகிறதுனால வந்து நிறைய கூட்டம் இருந்துச்சு. அதனால் ரோடை பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்க்குறப்போ வந்து செல்லூர் கஸ்டமர் மறுபடியும் ஃபோன் பண்ணி வென்டோ கார் வந்துருச்சு, அதையும் எனக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு சரி, ஐயர் பங்களா பக்கம் தான் சாமி போகுது, நம்ம ஆரப்பாளையம் வந்துடும் சொல்லிட்டு ஆரப்பாளையம் வந்துட்டோம். தொடர்ச்சியாக லீவ் போட்டதுனாலே வந்து எல்லா காருமே வந்து கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். இங்கே வெளியே நிற்கிற XUV 700 வந்து நம்ம கஸ்டமர் தான். ஆனால் ஒரு சில காரணங்களால வந்து அவர் காரை வந்து நிப்பாட்டி வச்சுருக்கோம். இன்றைக்கி டோட்டலாக வந்து 7 கார்ஸ் வந்து வாஷ் பண்ணியிருக்கோம். 1060 ரூபா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். நாளைக்கு டே 18ல் பார்க்கலாம். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.